மகாலட்சுமி வாசம் பண்ணுற வீட்டில் நிம்மதிக்கு குறைவே இருக்காது. இது நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பணவரவுக்காக எத்தனையோ தந்திர மந்திர வழிகளை எல்லாம் பண்ணுறோம். அப்படி பூஜை பண்ணுறப்போ நல்ல இயற்கையான வாசம் தரக்கூடிய ஒரு வேர், வெட்டி வேர், அது வீட்டில் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான். வாசம் நிறைந்த இடம்னாலே அந்த இடத்துல கட்டாயம் மகாலட்சுமி இருப்பா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வெட்டி வேரை எப்படி முறையாக பயன்படுத்தினா உங்கள் வீட்டில் சுபீட்சம் நிலைச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், மகாலட்சுமியோட அம்சம் கொண்ட இந்த வெட்டி வேரை நல்ல முறையில் உங்கள் வீட்டில் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்கிற வெட்டி வேர் சாதாரணமாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். இதை வாங்கி எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் போட்டு இந்த வேரையும் கொஞ்சோண்டு அந்த தண்ணீரில் போட்டு வச்சா போகிறோம். அந்த வாசனையில் உங்களோட வீடு மங்களகரமாக இருக்கும். இந்த வாசத்தில் தான் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பாள்ங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த தண்ணியையும் எலுமிச்சம்பழத்தையும் வாரத்துக்கு ஒரு முறை மாற்றணும். தண்ணீரில் இருக்கிற வெட்டி வேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் மாதத்துக்கு ஒரு முறை மாற்றினா போகிறோம். எந்த ஒரு கெட்ட சக்தியும் இந்த வேர்கிட்ட நெருங்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சோண்டு வெட்டி வேரை எடுத்து ஒரு சின்ன மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் கட்டி வச்சாலே போகிறோம். உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாமல் இருக்கும். இதுக்கு பெருசாக எதுவும் செலவாயிடாது. ஆனால் நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும்.